அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. டேய் வீரா மச்சான், என்னடா இன்னும் நின்னுக்கிட்டே இருக்க? பொருடா கூப்பிட்டுருக்கேன்ல, வரட்டும். சீக்கிரம் கூட்டிட்டு கிளம்புடா. நீ வேதவழி பெரியமாவை கூட்டிட்டு கிளம்பக்குள்ள மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களே இங்க வந்துருவாங்க. ஐயோ அவசரப்படாதடா. அத்தை வேற நான் ஒண்ணு சொன்னா அவங்க ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுல நீ வேற. என்னது நீ ஒண்ணு சொன்னா அவங்களா? ஆமா ஆமா ஒரு திரும்பவும் கூப்பிடுறேன். சரியில்லையே. சரியே இல்ல. பெரியமாவை வச்சுக்கிட்டு இங்க ஒன்னும் பண்ண முடியாது. நாம ஒண்ணு சொன்னா அவங்க 9 சொல்லுவாங்க. இவங்களை இங்க இருந்து வெளியேத்த இருக்கவே இருக்காரு நம்ம அப்பா. கூப்பிட வேண்டிதான். அத்த அத்த என்ன வீரா? அத்த வாங்க அத்த. பேரனை பாக்கணும்னு சொன்னீங்கல்ல, வாங்க அத்த. நான் தம்பிய பார்க்க தான் போறேன். இப்போலாம் நான் வரலடா. ஏன் அத்த? அதான் பொண்ணு பார்க்க வராங்களாம்ல, பொண்ணு பார்க்க. வீட்டுக்கு பெரிய மனுஷி நான் தானா? நான் தான் எல்லாம் முன்ன நின்று நடத்தணும்னு உங்க அப்பேங்காரன் சொல்லியிருக்கானா. நான் இங்க வேலை இருக்கு, நாளைக்கு வரேன். ஐயோ இல்லத்த, மதியம் உங்களை பார்க்கணும்னு சொன்னா. என்னடா அவ பார்க்கணும்னு சொன்னா? நான் என்ன சின்ன பிள்ளையா குடுகுடுன்னு ஓடியே போய் பார்த்துட்டு வர? இல்ல அது வந்தத. போடா, நாளைக்கு வரேன். அடடா, நாம நினைச்சது ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. அவன் என்னன்னா இங்க இருந்து கூட்டிட்டு இடத்த காலி பண்ணுங்கிறான். இவங்க என்ன வரவே மாட்டேங்கிறாங்க. இதுக்கு மேலே நான் அவங்க கிட்ட கேட்டேன், அவ்வளவுதான். என்ன பண்றது இப்போ? என்னடா என்ன யோசிக்கிற? எப்படி கரெக்ட் பண்ணலான்னு. என்ன? இல்ல இல்ல, எப்படி உங்களை கரெக்டா கூட்டிட்டு போலான்னு பாக்குறேன். நான் வரவே இல்லைங்கிற, நீ எப்படா என்ன கூட்டிட்டு போவ? நீ போகணும்னா போடா. சரிங்க அத்த. டேய் சரியா? என்னடா பண்ண சொல்ற? பேசாம இருடா. போய் உன் பொண்டாட்டிட்டா நான் நாளைக்கு வாரேன்னு சொல்லு. சரிங்க அத்த. அச்சச்சோ, இன்னைக்கு நடக்கிற எதுவுமே சரியில்லை. இவங்களை இங்க இருந்து பேக்கப் பண்ணாதான் அவன் பேச முடியுங்கிறான். இவங்க இங்க இருந்து அசைய கூட மாட்டேங்கிறாங்களே. டைம் வேற ஆகிக்கிட்டே இருக்கு. இந்நேரம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துகிட்டு இருப்பாங்க. ஷோ, பொண்ணு பார்க்க வந்துட்டா. பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தான். என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. அத்த எங்க போறீங்க? என்னடா? இல்ல எங்க போறீங்கன்னு. நீ கிளம்புடா. நான் எங்க போனா உனக்கு என்ன? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துகிட்டு இருக்காங்களாம். போய் ஹால்ல உட்கார்றேன். வரவங்க யாரு என்னன்னு நான் பார்த்து பேசிக்கிறேன். ஐயோ, வந்தாதானே பேசுவீங்க. ஒண்ணு இல்ல, பேசுங்க பேசுங்க, நல்லா பேசுங்க. சிச்சி 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 சி. வாவ், ராகவ் மாமா. அடே ஜீவா, நீ பார்த்த வேலை தானா? ஓகே ஓகே. இனி ஆட்டோமேட்டிக்கா நம்ம கூட கிளம்பி வருவாங்க. வேது, ஹாய் வேது. ஷோ, இந்த மனுஷன் வேற. சிச்சி 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 சி. என்ன பழக்கம் இது? என்ன என்ன? இல்ல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள நீங்க தான் முன்னே நின்னு கவனிப்பீங்களாமே. இல்ல அது வந்து. அட வாங்க, நானும் முன்ன வந்து உட்காந்து எல்லாத்தையும் கவனிக்கலாம் தான் நினைச்சிட்டு இருக்கேன். வாங்க வாங்க, நம்ம 2 பேரும் போய் சேர்ந்தே உட்காரலாம். சேர்ந்தேவா? ஐயோ ஆமா வேது. சிச்சி சிச்சி, என்னன்னே தெரியல, உன் முகத்தை பார்த்து பேசவே முடியல. கொஞ்சம் ஷையா தான் இருக்கு. வீரா மச்சான் எப்படி? ஏண்டா இப்ப தன்னை போல உன் கூட கிளம்பி வருவாங்க பாரு. இந்த மனுஷன் வேற இம்சப் பண்றானே. எனக்கு பிடிச்ச நல்லா திட்டி விட்டுற வேண்டியதான். அப்பதான் இனி இந்த மாதிரி பேசிட்டு நிக்க மாட்டாரு. யோ யோ ராகவ், இங்க பாரியா. சி போவேது. நியாயத்துக்கு வெக்கப்பட்டு வேற துளைறான். இதெல்லாம் பாக்கணும்னு என் தலையிலத்தா போச்சே. யோ யோ ராகவ். நீ நான் ஆசையா கூப்பிடுறேன்னு தெரியுது. ஆசையாவா? ஆமா வேது, வா வா. நம்ம 2 பேரும் ஒன்னாவே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள வரவேற்கலாம். வா வேது, போலாம். இல்ல அது வந்து. சும்மா வா வேது. யோ, என்னையா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? அதுவா, அது நீ அன்னைக்கு கொடுத்ததுல இருந்து. ஓ, இதுக்கு மேல இங்க இருந்தா சரி வராது. இந்த மனுஷன் கிட்ட நின்னு கத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு பேராண்டியாவது பார்க்க போக வேண்டியதான். வீரா. சொல்லுங்க அத்த. வா வா, என் பேரனை பார்க்க போலாம். என்ன பேரனை பார்க்கவா? இப்பதான் வரலன்னு சொன்னீங்க. அதெல்லாம் வரமாட்டாங்க வீரா, சும்மா பேத்துக்கு சொல்றாங்க. ஓ அப்படியா மாமா? சரி போங்க, நீங்க அத்தையை கூட்டிட்டு போங்க. ஏன்னா அத்தையை கூட்டிட்டு போகவா? டேய் வாடா, மதிதான் என்ன பாக்கணும்னு சொன்னால, வா போய் பாத்துட்டு வரலாம். இல்லத்த, கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துருவாங்க. வந்தா இருக்கிறவங்க பாத்துக்குவாங்க. நீ வாடா. அத்தை யோசித்துக்கிட்டீங்களா? ஏன்னா நீங்க தான் முன்ன நின்று எல்லாத்தையும் பண்ணணும். நீங்க. ஆமா ஆமா, நானும் வேதுவும் முன்ன நின்று எல்லாத்தையும் பாப்போம். அப்படியா மாமா? சூப்பர் மாமா. என்னடா சூப்பர் கீப்பர்னு? வாடா அத்தை, இப்ப நீ வாரியால உங்க அப்பா சொல்லவா? ஐயோ அப்பா கிட்டயா? வேண்டாம் வேண்டாம், வாங்கத்த போலாம். வா. கொடுமை கொடுமை, நம்ம பிஜியத்தையே வர வர மாத்திருவாங்க போல. இப்படியே கிளம்புனா நம்ம கொஞ்சம் கெத்து. கிளம்பு வேதவழி கிளம்பு.
எப்படி வீரா உன் மாமே அசத்திட்டேனா? சூப்பரா அசத்திட்டீங்க மாமா. வீரா இத வந்துட்டேன் அத்த. சரி சரி மாமா வந்து பேசிக்கலாம். பாய் மாமா. பைடா பைடா கூட்டிட்டு போ. ம். சிச்சி 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 சி. ஐயோ ஐயோ. பா டேய் மவனே எப்படி நீ சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணேனா? சூப்பர்ப்பா. ஆமா எதுக்குடா இதெல்லாம் பண்ண சொன்ன? அது ஒரு காரியமாப்பா. சரி நீங்க போங்க உங்க ஒர்க்க பாருங்க. ஏய் வெளிய தோட்டத்துல எதா இருந்தாலும் போய் பண்ணுங்க. நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். இது போதும்டா. சரி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்ததும் கூப்பிடு. வந்தா கூப்பிடுறேன்ப்பா. வந்தாவா? இல்ல இல்ல வந்ததும் கூப்பிடுறேன்ப்பா. ஓகேடா ஓகே ஓகே. சரி நீங்க போங்க போங்க கிளம்புங்க. ம். ஓகே எதவழி பெரியமாவ பேக்கப் பண்ணியாச்சு. இனி போய் மாமா கிட்ட பேச வேண்டிதான். மாமா என்ன சொல்றாங்கன்னு தெரியல. ஆனா இன்னைக்கேவும் சரத்துக்கும் வேணிக்கும் நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு ஆமா வாயால சொல்ல வைக்கணும். சொல்ல வைக்கிறேன். அட 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 தேனி எங்க கண்ணே பற்றும் போல. ஆமா ஆமா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு பக்கம் வந்துட்டு பொண்ணை இப்பவே தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல. ஆமா மரகதம் தேனி அம்முட்டு அழகா இருக்கா. அம்மா எதுக்கு இந்த நகையெல்லாம்? சாரி சிம்பிளா போதுமா? ஐய என்ன வேணி அப்பையில இருந்து அது வேணாம் இது வேணான்ட்டு சும்மாவா? பொண்ணு பக்கம் வராங்க, அடுத்த மாசமே கல்யாணமும் நிச்சயமாயிடும். இனி இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது ஒரு சந்தோஷமா? ஆமா ஆமா இல்லம்மா அது அம்மா என்ன நீ நேத்து வரைக்கும் வைஷானியமும் சாலானியமும் அத்தை அத்தைன்னு கூப்பிட்டு இருந்த, இன்னைக்கு என்ன காலையில இருந்து அம்மா அம்மான்னு இருக்க? முத நீங்க அத்தைன்னு கூப்பிடுன்னு சொன்னதும் அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். உங்களை ஒவ்வொரு தடவையும் அத்தை அத்தைன்னு கூப்பிடும்போது அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது, அப்படி ஒரு சந்தோஷம். அவ்வளவுதான், அதெல்லாம் கொஞ்ச நாள் தான். இனி உங்களை அத்தைன்னு கூப்பிடுற உரிமை எனக்கு இல்ல. இப்படியே கூப்பிட்டுட்டு போயிடுறேம்மா. என்னடி யோசிக்கிற? இல்லம்மா திடீர்னு அப்படி. எப்படி கூப்பிட்டா என்ன? நம்ம வேணி எப்பவுமே நமக்கு புள்ளதான். இந்த பாசம் எனக்கு போதுமா? இதுக்கு மேல ஆசைப்படுறது ஏன் தப்புதான், கண்டிப்பா ஏன் தப்புதான். மரகதம் சொல்லுங்க நீ. ரூமுக்கு வெளியே இருந்து யார் கூப்பிட்டா கூட காது கேட்காது. டோரம் லாக் பண்ணி இருக்கறனால இப்போ உங்க அண்ணங்க கிட்ட கேட்டுட்டு வா. மணி ஆயிக்கிட்டே இருக்கு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பக்கத்துல வந்துட்டாங்கன்னா நம்ம பால் சூடு பண்ணா கரெக்டா இருக்கும். வந்ததும் டீ காஃபி ஆத்தி கொடுக்க. சரிங்க நீ, நான் போய் கேட்டுட்டு வரேன், நீங்க வேணி கூடயே இருங்க. மரகதம் கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்லு, நான் டீ காஃபி போடுறேன். சரி வள்ளி, 10 மணி தான் சொன்னாங்க, இன்னும் லேட் ஆகும். அது அப்ப பாத்துக்கலாம். இந்த பிள்ளைகளாம் அதுகளுக்கெல்லாம் ரூம்ல போய் உட்காந்துட்டு மேக்கப் பண்றேன்னு இருக்குதுங்க. வேணி கூட கூட மாட உட்காந்து பேசிட்டு இருக்க கூடாது. அதானே மரகதம், கேட்டா நாங்களா மேக்கப் பண்ணிட்டு வரோம்னு உள்ள இருக்குதுங்க. ஆமா நீ சரி இருக்கட்டும், அதுகளும் கிளம்பட்டும், அதுகளுக்கு ஒரு சந்தோஷம். ஆமா ஆமா சரி நீங்க இருங்க, நான் போய் பாத்துட்டு வரேன். போ மரகதம். சாலா சொல்லுங்கக்கா. இந்த சேலையில் உள்ள மடிப்புக்கு கீழே மட்டும் ஒரு பின் பண்ணிடு, அது வாட்டுக்கு அப்படியே நீட்டா இருக்கும். சரிக்கா. இவ்வளவு தூரம் எல்லாரும் சந்தோஷமா பேசி வேணிய சிரிக்க வச்சோம். என் மனசை இவ்வளவு இறுக்கமா வச்சிருக்கா. இதெல்லாம் பார்க்க அவங்க அம்மா இல்லைன்னு வருத்தப்படுறாளா, இல்ல வேற ஏதாவது மனசுல ஒன்னும் புரியல. ஆனா பிள்ளை எப்பவும் நல்லா இருக்கணும். என்னோட வயசுக்கு நான் படுற கஷ்டம்லாம் ரொம்ப பெருசு நினைச்சேன். ஆனா வேணி அவ அம்மா இறந்ததை கண் முன்ன பார்த்து அந்த குழப்படிய அவ மேல விழுந்து எத்தனை பேர் மூலமா எவ்வளவு இம்ச கஷ்டத்தை அனுபவிச்சு இப்ப எல்லாத்தையும் மீறி இப்படி வந்திருக்கானா. இனியாவது அந்த பிள்ளை வாழ்க்கையில சந்தோஷம் மட்டுமே இருக்கட்டும். என் வாழ்க்கையில சந்தோஷனா அது நீ நினைச்ச, நீயும் இப்ப என்கிட்ட இல்ல. அடுத்து எனக்கு எல்லாம் சரத்து நினைச்சேன், இப்ப அதுவும் இல்லாம போகுதுமா. வாய் விட்டு அழவும் முடியல, முகத்தை சோகமா வச்சுக்கவும் முடியல. நான் படுற கஷ்டம் என் மனசுக்குள்ளே போட்டோம். வெளியே யாருக்கும் எப்பவும் தெரியக்கூடாது, தெரியவே கூடாது. மாமா மாமா. என்னடா கோவில இருந்து கிளம்பிட்டியா? ஓகே ஓகே, அப்ப நீங்க ஆஃப் அன் அவர்ல வீட்டுக்கு வந்துடலாம். வாடா வா வா. என்ன இன்னும் ½ அன் அவர்ல வீட்டுக்கா? ஐயோ அதுக்குள்ள பேசணுமே. மாமா. ஜீவா கூப்பிட்டியா? ஆமா மாமா. இதா இதோ வாரேன். வாங்க மாமா. என்னடா என்ன விஷயம்? இல்ல மாமா உங்ககிட்ட பேசணும்.
என்ன பேசணும்? ஆபீஸ் விஷயமா? இல்ல அது இங்க பாரு ஜீவா, எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ள மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இங்க வந்துருவாங்க. போ எல்லாரும் ரெடியா இருக்காங்களான்னு பாரு. இந்த வைஷவும் சாலாவும் ஏனிய ரெடி பண்ணி கூட்டிட்டு வரேன்னு அப்போ உள்ள போனாங்க ரூம்க்கு. இன்னும் ரூம் கதவு திறந்த பாடு இல்ல. மாமா வருவாங்க மாமா. சரி இங்க பாரு, சொல்லுங்க மாமா. வந்ததும் எல்லாரையும் வாங்கன்னு கூப்பிடுங்க. அப்புறம் என்ன வேணும் ஏது வேணும்னு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து கேட்டு கவனிக்கணும். புரிஞ்சுதா? அது அது உன்கிட்ட மட்டும் சொல்லல, ஓ மிச்சம் எல்லார்கிட்டயும் சொல்லு. ஜீவா, சொல்லுங்க மாமா. வீரா மதிய பார்க்க போறேன்னு போயிருக்கான். ஆமா மாமா. வேதவழி அக்கா இங்க இருக்க சொன்னேன், எனக்கு நேரம் ஓடியாச்சு. அவ போனதும் நல்லதுதான். இங்க இருந்தா ஏதாவது நொன்னாட்டியும் சொல்லுவா. அப்புறம் தேவையில்லாம ஏதாவது மன கஷ்டம் வந்துடக்கூடாது. அவ இங்க இருந்து கிளம்புனது நல்லதுதான். ஆமா மாமா. சரி டேய், திரு சக்தி சரத் இங்கதானே இருக்காங்க? ஆமா மாமா. ஓகேடா. நான் சரத்துவே இன்னைக்கு ஸ்டேஷனுக்கு போக வேண்டாம்னு சொன்னேன். நான் நம்ம வீட்டுல உள்ள எல்லாத்தையும் அவனும் பார்க்கணும்ல. ஆமா மாமா. சரிடா போ, மாசம் நிக்காத. போய் வேலையை பாரு. மாமா, என்னடா? இன்னும் நான் பேச வந்ததை உங்ககிட்ட பேசவே இல்ல. டேய் மடையா, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். போ இங்க நடுவுல ஒரு டேபிள் எடுத்து போடு. அப்புறம் அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் ஒரு 2-3 பெட்ஷீட்டை விரிச்சு போடு. அப்புறம் அந்த பக்கம் ஹால்ல அங்க உள்ள இருக்க பத்தியா சோபா, அதை தூக்கி வெளியே கொண்டு வந்து போடு. போய் சரத்தை கூட்டிக்கோ. மாமா போடா, நிக்காத. நான் என்ன பேச வந்தேன்? ஐயோ, அதையே மறக்க வச்சிருவார் போல. இந்த பேச்ச பேசுற ஐயோ கிளம்புறாரே. மாமா. என்னடா? இல்ல மாமா, உங்ககிட்ட ஒண்ணு பேசணும். என்னடா பேசணும்? முக்கியமான விஷயமா? ஆமா மாமா. சரி எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். மாமா திரும்பவும் இருந்தா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க மாமா. என்னடா சீக்கிரம் சொல்லு. மாமா, அது வந்து வேணிய பொண்ணு பார்க்க வராங்கல்ல. ஆமாடா. டேய் கோவில்ல இருந்து கிளம்பிட்டாங்களாடா. முதல் உங்க வைஷ்யாத்திட்ட சொல்லு. ஐயோ மாமா, இன்னும் கொஞ்சம் பேச விடுங்க. பேசுடா, ஆனா சீக்கிரம் பேசு. அது வந்து மாமா, உங்க ஃப்ரெண்டு பொண்ணு பார்க்க வராங்கல்ல. இது தெரிஞ்சதுதானே? ஐயோ மாமா, அவங்கள வர வேண்டாம்னு சொல்லிருங்க. வர வேண்டாம்னு சொல்லவா? ஆமா மாமா, பொண்ணு பார்க்க வர வேண்டாம்னு சொல்லிருங்க. டேய் கிறுக்கா. கிறுக்கனா? என்ன மாமா சிரிக்கிறாரு? தங்கச்சி மவனே, ஏன்டா விளையாண்டுட்டு இருக்க? போடா போ. மாமா, நான் விளையாடல மாமா, சீரியஸா தான் சொல்றேன். உங்களை பொண்ணு பார்க்க வர வேண்டாம்னு சொல்லுங்க. இவா மாமா ப்ளீஸ் மாமா, வேணிக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். என்னடா என்ன பேசிட்டு இருக்க? நல்ல காரியம் நடக்கிற நேரம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு. அம்மா, நல்ல காரியம் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். நான் இப்போ வேண்டாம் மாமா. வேண்டானா ஏன் வேண்டாங்கிற? இல்ல மாமா, அது வந்து வேணி இப்பதான் டீச்சர் வேலைக்கு போறா. இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டுமே. ஏன் கல்யாணம் முடிஞ்சா டீச்சர் வேலைக்கு போக முடியாதா? நான் எல்லாத்தையும் தெளிவா பேசிட்டேனே. நேத்து வேணிக்கிட்ட சொல்லும் போது நீங்களும் கேட்டுட்டு தானே இருந்தீங்க. வேலைக்காக இல்ல மாமா. பின்ன எதுக்காக? அது வந்து எப்படி நானு எதுக்காகன்னு கேட்டேன். அது ஐயோ ஜீவா சொல்லிடுறா. என்ன ஜீவா? அண்ணே மறக்கதா? ஐயோ, இந்த நேரம் அம்மா இதுக்கு வராங்க. என்னண்ணே, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட பேசுனியா இல்லையா? மணி 10 ஆக போகுது. வந்துட்டு இருக்காங்கம்மா, இன்னும் ஒரு 15 நிமிஷத்துல வந்துருவாங்க. சரிண்ணே, நீ ரெடி பண்ணியாச்சு. அதான் அண்ணி கேட்டுட்டு வர சொன்னாங்க. ஓகேமா, இப்போ வந்துருவாங்க. ஜீவா சொல்லுமா. இன்னும் இங்க நின்னுட்டு இருக்க? போ வெளிய ஹால்ல சோபாவை தூக்கி போடணும்னு அண்ணி சொன்னாங்க. சக்தியில சரத்து யாரையாவது கூப்பிட்டு அதை செய். செய்யலாமா, ஒரு நிமிஷம். ரகதம். என்னண்ணே? உன் மகன் என்னமோ சொல்றான், கேளு. என்ன நீ சொல்றான்? வேணியா பொண்ணு பார்க்க யாரும் வர வேண்டாமா, அதை அப்படியே நிப்பாட்டுன்னு சொல்றான். நிப்பாட்ட சொல்றானா? என்ன நீ சொல்ற? அது ஜீவா கிட்ட தான் கேட்கணும். நான் சொன்ன பேச்ச நம்பி குடும்பத்தோட அவன் சொந்த பந்தத்தோட எல்லாரையும் கூட்டிக்கிட்டு கிளம்பி இங்க வாரான். இப்ப போய் அவனை பொண்ணு பார்க்க வர சொல்லாதன்னு உன் மாமன் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னடா, என்ன ஆச்சு? சொல்லுடா. அது வந்து ஒரு பையனுக்கு வேணிய ரொம்ப பிடிச்சிருக்கமா. என்னடா சொல்ற? ஆமா மாமா, அந்த பையன் வேணியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். ஜீவா ப்ளீஸ்மா, நான் மாமாட்ட பேசிக்கிறேன். மாமா, அந்த பையனை ரொம்ப நல்ல பையன்தான். ஆனா என்ன, வேணிக்கிட்ட அவன் லவ்வ சொல்லாமே விட்டுட்டான். அதனால நீங்க இப்படி ஒரு ஏற்பாட பண்ணிட்டீங்க. இதெல்லாம் தெரியாதனாலதான் வேணியும் நீங்க சொன்னதுக்கு சரின்னு சொல்லிட்டா. மாமா அதான். சிவானி சொல்லுமா. அண்ணா, வீடு ரொம்ப அழகா இருக்குண்ணா. அதுவும் சேஷாவுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. வாவ் சூப்பர்மா. ஹால், கிச்சன், அப்புறம் மேல பால்கனி எல்லாமே பிடிச்சிருக்கா? எல்லாமே சூப்பர்ண்ணா. அத பத்தி தான் பேசிக்கிட்டே இருக்கா. ஓகேமா. சிவானி சொல்லுண்ணா. ஏஷா கிட்ட வீட்டுக்கு தேவையானது என்னென்ன வேணும்னு கேளு. ஒரு லிஸ்ட் கூட போட்டு கொடு. அண்ணன் எல்லாத்தையும் வாங்கி செட் பண்ணிடுறேன். இல்லண்ணா. ஏமா? அதெல்லாம் ராம் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டான். இல்ல வேண்டாம். அண்ணா, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்.
வீடு சூப்பரா இருக்குன்னு சொல்றதுக்கு தான் கால் பண்ணேன். சரிம்மா. திருவண்ணா வேணிய பொண்ணு பார்க்க வந்தாச்சா? இல்லம்மா, இனிமேல் தான் வருவாங்க. சரி ஓகேண்ணா, எல்லாத்தையும் முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணுங்க. ஓகேம்மா. வச்சுறேண்ணா. ஓகேம்மா, நான் அப்புறம் வினா கிட்ட கால் பண்ணி பேசிக்கிறேன். சரிண்ணா. கட் பண்ணிட்டியாடா? ஓகேடா. எல்லாத்துக்கும் இந்த மாதிரி நல்லதுதான் செய்யறோம். ஆனா இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன நல்லது நடக்க போகுதுன்னு தான் தெரியல. ஏண்டா? இல்லடா, சரத்துக்குங்கும் போது நாம முன்ன நிக்காம பாரு, ஜீவா பேசுறேங்கிறான். ஆனா நம்மளால கூட நிக்க முடியல. இப்படி வந்து இங்க உட்காந்துட்டு இருக்கோம். சக்தி, புரியாம பேசாத. அவன் எல்லாரும் சேர்ந்து நிக்கலாம். ஆனா ஆளுக்கு ஒவ்வொன்னு பேசி அது யார் மனசையாவது கஷ்டப்படுத்தும். நம்ம வீடு அழகான கண்ணாடி மாளிகைடா. அதுல லேசா ஒரு சின்ன விரிசல் கூட கண்டிப்பா வந்துடக்கூடாது. அதுக்கு நாம எல்லாம் அமைதியா இருக்கிறது எவ்வளவோ நல்லது. ஆனா ஜீவா, அவன் கண்டிப்பா பார்த்து பேசுவான்டா. அது மாதிரி அப்பா அவன் கிட்ட கோபப்பட மாட்டாங்க. ஏன்னா அவன் எல்லாத்தையும் கரெக்டா பேசுவான், கரெக்டா பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அப்பா கிட்ட உண்டு. அதனால ரத்னாப்பாவே கோபப்பட்டாலும் ஐயரப்பா கொஞ்சம் பொறுத்து போவாங்க. என்னமோ சொல்றடா. டேய், அந்த சரத்தை போய் பாத்தியா? பார்க்கவே இல்லடா. அவன் ஏதாவது சொல்லிட்டா மனசு கஷ்டமாயிடுமோன்னு அப்படியே வந்துட்டேன். நல்லா கஷ்டமாச்சு. நல்லா குப்புறப்படுத்து தூங்கிட்டு இருக்கான்டா. என்ன தூங்குறானா? ஆமாண்டா. போய் என்ன ஏதுன்னு பேசலான்னு போனா சரி தூக்கம் தூங்கிட்டு இருக்கான். படுவா, நைட்டு ஃபுல்லா தூங்கல போல. வேணியும் பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு அப்செட்ல தூங்காம இருந்திருப்பா. அப்படிதான்டா நினைக்கிறேன். நல்லா தூங்கிட்டு இருக்கான். சரின்னு டோரை லாக் பண்ணிட்டு வந்துட்டேன். சரி ஓகே. இவன் தூங்குறதும் நல்லதுதான். ஜீவா அப்பா கிட்ட பேசி முடியட்டும். நேரம் பேச ஸ்டார்ட் பண்ணிருப்பான்லடா. ஆமாடா, வீரானா வேதவழியத்தை கூட்டிட்டு கிளம்பியாச்சு. இவன் மாமா மாமான்னு கூப்பிட்டு இருந்தா நாம அப்படியே வந்துட்டோம். பேசிக்கிட்டு தான் இருப்பான். எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். திருவண்ணா, சத்யண்ணா. ஏய் பாப்பா, கத்தாம வா. மெதுவா. என்னண்ணா ரெண்டு பேரும் இங்க வந்து உட்காந்துட்டீங்க? ஆமாமா, நீ என்ன இங்க? நீ கூட உட்காருந்தானே சொன்னோம். அண்ணா எனக்கு மனசே இல்ல. ஏமா போய் ஜீவா கூட சேர்ந்து பேசலாமான்னு தோணுது. அங்க இருந்தா நான் போயிடுவேன் தான் இங்க வந்துட்டேன். ஏன் பாப்பா? இல்லண்ணா, ரத்னப்பா ஜீவாவை ஏதாவது திட்டா பாவனா. அவன் ஆள் தான் வீராப்பா ரொம்ப ஓவரா பேசுவான். இப்படி யாராவது சின்ன விஷயம் லேசா சொல்லிட்டா கூட ரொம்ப கஷ்டப்படுவானா. சிந்து, அதெல்லாம் நீ ஃபீல் பண்ணாத. ஜீவா பாத்துக்குவான். ஆமா பாப்பா, வேற என்ன பண்ண? சரத்து மனசு கஷ்டப்படக்கூடாது. அதுக்காக யாராவது ஒரு ஆள் பேசிதான் ஆகணும். அவன் தான் நான் பாத்துக்கிறேங்கிறான்ல, விடு. எதுவும் ஒண்ணுனா அவனை விட்டுறவா போறோம். அந்த அளவுக்கு அப்பா எல்லாம் கோபப்பட மாட்டாங்க. அம்மா அப்பாவை பத்தி நமக்கு தெரியாதா? ஆமாண்ணா. சரி சிந்து, ரொம்ப ஃபீல் பண்ணாத. உட்கார், கொஞ்ச நேரம் ஏதாவது ஃபன் பண்ணலாம். என்னடா பாக்குற? இல்ல இப்ப ஃபன் ரொம்ப முக்கியமா? ஏய், அதுக்காக ஃபீல் பண்ணிட்டேவா இருக்க முடியும்? இப்ப ஜீவா பேசினது மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம தம்பிக்கு கல்யாணம்டா. ஆமா சத்யண்ணா, சரத்துக்கு கல்யாணம். ஓ, அதுக்காக ஃபன் பண்ணலாங்கிற? ஆசா பணமா? ஃபன் தானடா, வாங்கடா பண்ணலாம். இல்ல தப்பு பண்ணிட்டேன். என்னடா? அடச்சி கழுத, வர மாத்திரம் சுபாவையும் கூப்பிட்டு வராம போயிட்டேன். ஏன் இந்த கொலவெறி? வாய் குறையும்ல உனக்கு. ஏன்டா? திருவண்ணா, நான் வேணா போய் கூட்டிட்டு வரவா? ஆமாடி சிந்தாமணி, வேண்டாமா, வந்து உட்காரு. அந்த பயம் இருக்கட்டும் பொண்டாட்டி மேல. அதெல்லாம் எப்பவுமே இருக்கும்டா. என்னடா என்ன பேசுற? அறிவோட தான் பேசுறியா? மாமா. ஜீவா யாரா? யார் அந்த பையன்? அது வந்து மாமா. ஏய் நிறுத்து. அவன் எவன் வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அது எனக்கு தேவையில்லை. இல்ல மாமா, அது வந்து. ஜீவா போதும். மாமா, என்னை பத்தி உனக்கு தெரியும்ல. நான் எதையும் விசாரிக்காம யோசிக்காம செய்ய மாட்டேன். இத நம்ம வீட்டுல எல்லார்கிட்டயும் பேசிட்டு வேணிக்கிட்டயும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நேத்து நைட்டு தான் முழு மனசோட அவன்கிட்ட நான் சம்மதம் சொன்னேன். அவனு ஏன் பேச்ச நம்பி அவன் சொந்த பத்தம் எல்லாத்தையும் கூட்டிட்டு வாரான். இப்போ போய் அறிவே இல்லாம இந்த பேச்சை இதோட நிப்பாட்டிடு. இனி இத பத்தி பேசாத, அவ்வளவுதான். மாமா, அந்த பையன் யாருன்னு? வேண்டாம், தெரிஞ்சுக்க வேண்டாம். ரோட்ல இங்கிட்டு அங்கிட்டு போற பிள்ளைகளை பாத்துக்கிட்டு எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றவனால எனக்கு பிடிக்காது. பிடிச்சிருக்கனா அவன் அப்பா அம்மாட்ட பேசிருக்கணும். இல்லைங்க நம்ம கிட்ட வந்து என் கிட்ட பேசிருக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு உன்கிட்ட சொல்லி. மாமா, அது வந்து. ஜீவா ஜீவா போதும் நிறுத்து. அம்மா, அண்ணன் இவ்வளவு கோபப்பட்டு நான் பார்த்ததில்ல. என்ன தேவையில்லாம பேசிட்டு இருக்க? இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை. இந்த பக்கம் அந்த பக்கம் பேசுறதுக்கு என்ன நினைச்ச? நானும் அந்த வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான்மா பேசுறேன். என்னடா பேசுற? இதெல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க காதல் விழுந்தா தேவையில்லாம வேணிக்கு தான்டா கெட்ட பேரு. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்த பிள்ளை நாமளே அந்த பிள்ளைய அசிங்கப்படுத்தலாமா? அம்மா, என்ன கொஞ்சம் பேச விடுங்க. என்னடா பேச போற? மாமா, அது வந்து. நிறுத்து. நான் என் ஃப்ரெண்டுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். ஏனி சம்மதத்தோட. இனி இத பத்தி யாரும் பேசக்கூடாது. இப்பவே வந்து பையனும் பொண்ணும் பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொன்னா அடுத்த நிமிஷமே பூ வச்சுட்டு போ. ஏனிதான் உன் வீட்டு மருமகன் நான் உறுதிப்படுத்திடுவேன்.
இனி யார் பேச்சையும் நான் கேக்குறதா இல்ல. போ. வாடா வா, உள்ள ரூம்க்கு வா. என்னம்மா இது? நான் என்ன பேச வாரேங்கிறத கூட நீங்க கேட்க மாட்டீங்களா? கேக்குற மாதிரி விஷயத்தை தான் கேட்க முடியும். பெரியவங்க பேசுற விஷயத்தை நாங்க பேசிக்கிறோம். சின்னவங்க நீங்க அமைதியா இருந்தா போதும். என்னம்மா நீயும் உங்க அண்ணனுக்கு ஏண்டுகிட்டு பேசாதம்மா. ஜீவா என்ன பேசுற? பின்ன என்னம்மா, நான் பேச வரத கொஞ்சம் கூட கேட்காம நான் கொடுத்த வாக்கு வாக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவர் கொடுத்த வாக்கால ஒரு வாழ்க்கை பாழாகும், பரவாயில்லையா? என்னடா வாழ்க்கை? யார் வாழ்க்கைக்காகடா நீ இப்படி போராடிட்டு இருக்க? அது வந்து அண்ணே. வைரம், என்னண்ணே, பிரகாசம் போன் பண்ணதுக்கு நீ எடுக்கவே இல்லையாமே? போன் அங்க வச்சிட்டேன்டா. நீ பேசிட்டியா? பேசிட்டேனே. நம்ம ஊர் பக்கத்துல வந்துட்டாங்களாம். இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவேன்னு சொன்னாங்க. சரிடா. என்னண்ணே, என்னாச்சு? மரகதம், என்ன மரகதம் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க? அண்ணனும் என்னாச்சு? ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? ஜீவா, என்ன ஜீவாச்சு? மாமா, அது வந்து இந்த பொண்ணு பாக்குற விஷயம் வேண்டான்னு பேசிட்டு இருக்கேன். பொண்ணு பாக்குறது வேண்டான்னு பேசிட்டு இருக்கியா? ஏடே, உன் விளையாட்டுக்கு அளவில்லாம போச்சு. போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து போனதுக்கு அப்புறம் விளையாண்டுக்கலாம். ஓ, வைஷு அத்தா இல்ல சாலா அத்தாவை டீ போட ரெடி பண்ண சொல்லு. டீ போடவா? மாமா, அந்த கல்யாணமே நடக்காதுன்னு பேசிட்டு இருக்கேன். ஜீவா, ஜீவா நீ உள்ள போ. அம்மா, ஒரு நிமிஷம் நீயாவது பொறுமா. நீ எதுவுமே சொல்ல விடாம நான் முழுசா பேசிக்கிறேன். பேசுறதுக்கு நேரம் இல்ல. அதுவும் உன் மாமா முன்ன நின்னு இப்படி அண்ணங்க 2 பேரும் என்ன செஞ்சாலும் அது சரியா தான் இருக்கும். நீ இந்த விஷயத்துல தலையிடாத. ஏன் அங்க சந்தோஷமா கிளம்பிட்டு இருக்கா? உனக்கு என்ன? மா, நான் வேணிய பத்தி பேசல. இன்னொரு பையன், அதான் அவன். ஜீவா, மாமா, நான் சொல்றதை நீங்களாவது முழுசா கேளுங்க. வேணிய புடிச்சிருக்குன்னு சொன்ன பையன் வேற யாரும் இல்ல. அவன் நம்ம அண்ணே. அம்மா, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. வேணிக்கும் பிடிச்சிருக்குன்னு சொன்னா கூட கண்டிப்பா நான் அவளை கூப்பிட்டு பேசுவேன். ஆனா அவளுக்கு என்னன்னே தெரியாத ஒரு விஷயத்த ஒரு பையன் நீ இப்படி பேசுறது சரியில்லை. ஜீவா, நீ உள்ள போ. மாமா, நான் பேசுறது நீங்க ஜீவா, அம்மா. போடா போ, உள்ள போ. ஏன் இன்னைக்கு எல்லாமே இப்படி பண்ற? அம்மா, உள்ள போடா. மரகதம், போ. அம்மா சொன்னா கேளு. இதுக்கு மேல இத பத்தி பேசாத. உள்ள போ. சாரிமா. ஜீவா, நான் இதை இப்ப பேசலாட்டி அடுத்து எப்பவுமே பேச முடியாது. ஜீவா, எப்பவும் நீ இப்படி நடந்துக்க மாட்ட. இன்னைக்கு என்னடா ஆச்சு? ஆமா என்னடா ஆச்சு? மாமன்களையே எதிர்த்து பேசிட்டு இருக்க. மாமா, இவ்வளவு தூரம் அண்ணனும் என் தங்கச்சியும் கோபப்படுறாங்கன்னா அது ஒரு பொண்ணோட வாழ்க்கடா. ஏனாண்டா தேவையில்லாம எதையும் பேசாத. போடா போ, நீ உள்ள போய் அமைதியா இரு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். இதெல்லாம் வேணிக்கு தெரிஞ்சா கூட கஷ்டப்படுவா. நம்மள நம்பி வந்த பொண்ணுடா. அதனாலதான் மாமா உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். அந்த பையன் சரத்து. சரத்து எங்க? சரத்து, அண்ணே, அவன் ரூம்ல இருந்தா. மரகதம், போய் கூட்டிட்டு வா. மாமா, சரத் எதுக்கு இப்ப கூப்பிடுறீங்க? நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன். நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நீயும் அவனும் தான் ஏதாவது கூட்டு கலவனையா இருப்பீங்க. 2 பேர் சேர்ந்து சுத்த முத்திரையை நினைச்சேன். எந்த பையன் என்னத்த சொல்லி தொலைச்சான்னு தெரியல. உங்களுக்கு நல்லது கெட்டது ஏதாவது தெரியுமாடா? ஒருத்தன் வந்து சொன்னானா உடனே இவன் ஏன் கிட்ட வந்து பேசுறான். கல்யாணம்னா சும்மா விளையாட்டுத்தனமானதுன்னு நினைச்சுக்கிட்டீங்களா? வாழ்க்கைடா அது, வாழ்க்கை. ஐயோ மாமா, நானும் அதான் மாமா. அந்த பையன் தான் மாமா சரத்து. வரட்டும். உன்னையும் சரத்தையும் சேர்த்து வெளியே அனுப்புறேன். ஓ மாமா, அந்த பையனே சரத்து தான் மாமா. இன்னும் புரிய மாட்டேங்குதே. சரத்து வேற வந்தா இந்த விஷயத்த பேச விட மாட்டான். அவனையும் கூப்பிட போயாச்சு. ஐயோ, மாமாவுக்கு புரிய வைக்க முடியாது போல. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வேற வந்துட்டு இருக்காங்க. இவர் கோபம் வேற தீயா இருக்கு. ஜீவா எப்படியாவது சமாளிடா. அண்ணே, இத சரத்து வாரான். ஐயோ, வந்துட்டானா? அண்ணே விடுனே, ஏதோ சின்ன பிள்ளைத்தனமா பேசிட்டு இருக்கான். அது மாதிரி ஜீவா புரிஞ்சு பேசுறவன். ஏன் இப்படின்னு தெரியல. கோபப்படாதானே? இல்ல வைரம், ஒரு விஷயத்த பேசி நான் வாக்கு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இப்படி வந்து பேசிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? சரினே, கோபப்படாத. இப்ப எதுக்கு சரத்தையும் கூப்பிட்டு இருக்க? இந்த 2 சேர்ந்து தான் ஏதாவது வேலை பார்த்திருப்பாங்க. 2ஐயும் கொஞ்ச நேரத்துக்கு வெளியே பத்தி விட்டாதான் பேசாம கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பாங்க. யோ அண்ணே, அப்பா. என்னடா, என்னாச்சு? என்னடா, இன்னும் குளிக்கவே இல்லையா? சரத்து, சொல்லுங்கப்பா. என்னடா பேசிட்டு இருக்கான்? இல்ல இவன் என்ன பேசிட்டு இருக்கான்? என்னாச்சுப்பா? ஏண்டா இப்பதான் தூங்கி எழுந்து வாரியா? ஆமாப்பா, நைட் எல்லாம் சரியா தூக்கம் இல்ல. காலையில எழுந்தேன், அப்புறம் திரும்பவும் தூங்கிட்டேன்ப்பா. மணி ஆகலையில, இருங்க ஒரு 10 நிமிஷம், நான் குளிச்சு ரெடியாகி வந்துடுறேன். குளிச்சு ரெடியாகி வாரியா? அப்பனா இவன் பேசுறதுக்கும் உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லையா? என்னப்பா பேசுறான்? பிறகு சரத்துன்னு உன் பேரை சொன்னா? என்னடா சொன்ன? ஐயோ, என்னத்தடா சொல்ல விடுறாங்க? அந்த இதுல இருந்து அவராதான் பேசிட்டு இருக்காரு. ஜீவா, தேவையில்லாம ஏதாவது பேசுனியா? எங்க பேச விடுறாங்க? ஜீவா, மாமா, நீ உன்கிட்ட பேச ஒண்ணு இல்ல. சரத்துன்னு தேவையில்லாம அவன் பேரையும் இழுத்து விட்டு அவனுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஐயோ மாமா, சம்பந்தப்பட்டவனே அவன்தான். குறையும் இல்லாம பேசாதடா. மணி ஆயிடுச்சு, இப்ப வந்துருவாங்க. மரகதம், நீ போய் வைஷு கிட்ட சொல்லு. நீங்க 2 பேரும் உள்ள போங்கடா. முடியாது மாமா. ஜீவா,
ஜீவா என்ன பேசிட்டு இருக்க? முடியவே முடியாது. ப்ளீஸ் மாமா, பொண்ணு பார்க்கறதுக்கு வந்துட்டு அவங்க கஷ்டப்பட்டு திரும்பி போக வேண்டாம். இப்பவே நீங்க ஃபோன் பண்ணி அவங்கள வர வேண்டாம்னு சொல்லுங்க. சொல்லுங்க மாமா. நான் வாக்கு கொடுத்துட்டேன்டா. கொடுத்தா கொடுத்ததுதான். வேணி இன்னைக்கு பொண்ணு பக்கம் வருவாங்க. அடுத்த 1 மாசத்துல கல்யாணம். அது நடக்கும். இவன் என்ன பேசிட்டு இருக்கான்? இவ்வளவு நேரம் வேணி பொண்ணு பார்க்கறத நிறுத்த சொல்லி ஷோ இவ்வளவு தூரம் சொல்லியும் மாமா. ஜீவா, டேய் ஜீவா. ஜீவா, நானும் அவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க கொடுத்த வாக்கு வாக்குங்கிறீங்க. வாழ்க்கைய பார்க்க மாட்டீங்களா? ஜீவா, யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சு பேசுறியா? தெரிஞ்சுதான் மாமா பேசிட்டு இருக்கேன். சொல்ல வரத முழுசா கேட்கவும் மாட்டேங்கிறீங்க. சொன்னதை புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறீங்க. உங்களோட குறிக்கோள்ல அதை மட்டுமே தெளிவா இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? ஜீவா என்னடா இப்படி பேசிட்டு இருக்க? ஜீவா போதும் நிறுத்து. ப்ளீஸ் மாமா, பொண்ணு பார்க்க வர வேண்டாம்னு சொல்லுங்க. என்னடா நானும் சொல்லிக்கிட்டே இருக்க, நீ திரும்ப திரும்ப இதே பேசிட்டு இருக்க. போடா உள்ள போ. முடியாது மாமா. இல்லாட்டி உங்க ஃப்ரெண்டு கிட்ட நானே சொல்லிடுறேன். ஜீவா, திரும்ப திரும்ப அந்த பையனை என்னடா பேசிட்டு இருக்க? அப்பா வேண்டாம், வேண்டாம்ப்பா. அடிக்காதீங்கப்பா, அடிக்காதீங்க. அந்த பையன் வேற யாரும் இல்ல, நான் தான். சரத்து, சரத் என்ன சொல்ற? நான் தான்ப்பா, நான் தான். வேணி மேல ஆசைப்பட்டது நான் தான். எனக்காக தான் ஜீவா இந்த அளவுக்கு பேசுறான். சாரிப்பா, உங்ககிட்ட முன்ன கூட எல்லாத்தையும் சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா அதுங்கள நீங்க இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கல. சாரிப்பா. சரத்து, நீயா இப்படி? அப்பா, இல்ல நான் எதிர்பார்க்கலடா. நீ நீ போய் அந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டா எல்லாம் உனக்கு தெரியும். அந்த பொண்ணுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து நம்ம வீட்டுல தங்க வச்சுட்டு நீயே எப்படா? அப்பா, அது வந்து இது எப்படா வேலையே பயிர மேஞ்ச கதையா? இல்லப்பா. மாமா, என்ன மாமா பேசுறீங்க? சரத்தோனை ஏதோ மிஸ்யூஸ் பண்ணலையே. உனக்கு பிடிச்சிருக்கு மாமா? என்னடா பிடிச்சிருக்கு? நம்ம வீட்டுக்கு நம்பி வந்த பிள்ளைகிட்ட டேய் நீங்க எல்லாம் ஒண்ணு மண்ணமா பேசி சிரிச்சு ஜாலியா பழகுறத பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன்டா. அதை விட சிந்துவா இருந்தாலும் சரி, சுபாவா இருந்தாலும் சரி, அடிச்சு சண்டை போட்டு விளையாடும் போது நம்ம வீட்டு பிள்ளைங்க எப்பவும் கரெக்டா இருப்பாங்கங்கிற நம்பிக்கையில எந்த பாகுபாடும் எப்பவும் பார்த்தது இல்லடா. ஆனா நீ இப்போ அப்பா, மாமா ப்ளீஸ் மாமா, நீங்க இதை தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு சிலருக்கு பார்த்ததும் பிடிக்கும் மாமா, அந்த மாதிரி தான். ஐரம், சொல்லுன்னு. ரகசியத்துக்கு கால் பண்ணி வர வேண்டாம்னு சொல்லு. அண்ணே, சீக்கிரம் சொல்லு. நம்ம வீட்டுக்கு வரமுள்ள போய் சொல்லு. அண்ணே, என்ன நீ சொல்றது? பிரச்சனை வெளியே நினைச்சேன், ஆனா நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு இந்த பிரச்சனையை முதல் தீர்த்துட்டு அதுக்கப்புறம் மிச்சப்படி எதா இருந்தாலும் பேசிக்கலாம். யோ அண்ணே, சரத்து நம்ம புள்ள, அவன் சொன்னா கேட்டுக்குவான். அதுக்காக வேணிக்கு நடக்கிற நல்லது நடக்காம இருக்க வேண்டானே. வர்றவங்க வரட்டும். வேண்டாம் வைரம், இப்போ வரைக்கும் நமக்கு எதுவுமே முழுசா தெரியல. ஃபர்ஸ்ட் நம்ம பிள்ளைகளை பத்தி நாம முழுசா தெரிஞ்சுக்குவோம், அப்புறம் இதெல்லாம் பாத்துக்கலாம். அண்ணே, அவன்கிட்ட நான் என்னத்த சொல்ல? ஏதாவது சொல்லு. யாரும் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது. சீக்கிரம் போ. சரிண்ணே. டேய் ஜீவா, சரத்து என்ன காரியம் பண்ணிருக்கேன்னு பாத்தியா? இதுக்குதான் நான் சொன்னேன் வேண்டாம் வேண்டான்னு. நம்மளே அப்ப தப்பா நினைக்கிற மாதிரி. மாமா இப்படி நினைப்பாங்க நான் எதிர்பார்க்கலடா. உனக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு. இதுதான் நல்லது. இது நமக்கு. சரத்து சாரிடா. அப்பா கேட்டதுக்கு இப்படி சொல்றாங்களே. இதெல்லாம் வேணி கேட்டா என்ன ரொம்ப அசிங்கமா நினைக்க மாட்டா? சரத்து என்ன இப்படி பேசுற? நிஜமாதான் ரொம்ப கேவலமா நினைப்பா. இவ்வளவு நாள் அவகிட்ட பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் எல்லாத்தையுமே அசிங்கமா தான் நினைப்பா. ஐயோ சரத்து, நீயும் புரிஞ்சுக்காம பேசாதடா. இந்த மாதிரி எல்லாம் பேச்சு வரும் புரிஞ்சுக்கிட்டுதான்டா நான் பேசாம ஒதுங்கி இருந்தேன். ஆரம்பத்திலே சொல்றது வேற, சொல்லாம இருந்துட்டு திடீர்னு சொல்றது வேற. நம்ம பேசுறது சரியாவே இருந்தாலும் எதுக்கு இருக்கிறவங்க மனநிலையை பொறுத்து அது தப்பா தெரியும்டா. இப்ப அப்பாவுக்கும் அப்படிதான் தோணுது. அவங்க மனநிலை இப்ப கரெக்டா இல்ல. இதே நிலைமையில தான் வேணியும் இருப்பா. ஐயோ சரத்து, எல்லாம் மாறும்டா. இனி மாறி என்ன ஆக போகுது? இப்பதான் ரத்னப்பா என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு இருக்காருன்னு நினைச்சேன். இனி அதுவும் போச்சு. சரத்து, சரி விடு. எனக்கு நல்லது பண்ண நினைச்சு நீ கஷ்டப்படாத. இந்த பேச்சை இதோட விட்டுரு. பொண்ணு பக்கம் வர வேண்டாம்னு அப்பா சொல்லிட்டாங்க. அப்பா கிட்ட சொல்லிரு, இனி எந்த நாளா இருந்தாலும் சரி நல்ல நாள் பார்த்து அவங்கள வர சொல்லு. நீ இந்த பேச்சு இதோட போட்டும். யாரும் இனி இந்த பேச்ச பேச வேண்டாம். உன்னையும் சேர்த்துதான் சொல்றேன். நான் கிளம்புறேன். அண்ணே, அண்ணே. சொல்லு வைரம். பேசிட்டேனே. நல்ல வேலை வீட்டு பக்கத்துல வரைக்கும் வந்துட்டாங்க. சொன்னதும் திரும்பி போறேன்ட்டாங்க. ரொம்ப சந்தோஷம்டா. என்ன சொன்ன? அண்ணே, அது எமர்ஜென்சிக்கு. சொல்லுடா. இல்லண்ணே, அது அப்புறம் பேசிக்கலாம். ஒன்னும் அவசரம் இல்ல. சரி ஓகே. மகதம், அண்ணே நான் மன்னிச்சிடுறேனே. நம்ம மகன் இப்படி பேசுவான்னு எதிர்பார்க்கல. என்ன ஓ மகன் மருமகன் என்ன பேச உரிமை இருக்கு. அது ஒண்ணும் தப்பு இல்ல. ஓ வைஷு ஷாலா கிட்ட சொல்லு, பொண்ணு பார்க்க வரலையா, இன்னொரு நாள் வருவாங்கன்னு. அண்ணே ஓ மரகதம். சரிண்ணே. சரத்து, நீ பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு உனக்கு புரியுதா? புரியுதுப்பா.
இதே இத வேணி கேட்டா என்ன நினைப்பா? அடுத்து நம்ம வீட்டுக்குள்ள இருக்கணும்னா அவளுக்கு நினைப்பு வருமா? நிம்மதியா அவளால நைட்டு படுத்து தூங்க முடியுமா? சாரிப்பா, உனக்கு பிடிச்சிருந்தா நீ என்கிட்ட வந்து சொல்லியிருந்தேனா இந்த அளவுக்கு நான் ஏற்பாடு எதுவுமே பண்ணிருக்க மாட்டேன். என்கிட்ட நானே பேசியிருப்பேன். ஆனா அதை விட்டுட்டு கடைசி நேரத்துல இப்படி வந்து, ஆனா இன்னும் நீ பண்ணது எனக்கு சரின்னு தோணலடா. நம்மள நம்பி வந்த ஒரு பொண்ணுகிட்ட தப்பு சரத்து, தப்பு. அப்பா அது வந்துப்பா மாமா. சரத்து தப்பா நினைக்காதீங்க மாமா. வேணி எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கா. அவ பட்ட கஷ்டம் எல்லாமே சரத்துக்கு தெரியும். அம்மா இல்லாம ஒவ்வொரு நாளும் அவ ஏங்கும் போது அவளுக்கு அம்மாவா இருந்து நல்லா பாத்துக்கணும்னு தான் மாமா நினைச்சிருக்கான். அவன் பார்வையில எப்பவுமே தப்பு இல்ல. ப்ளீஸ் மாமா புரிஞ்சுக்கோங்க. உண்மைதான்ப்பா, உண்மைதான். அவளை எனக்குள்ள வச்சு நல்லா பாத்துக்கணும் தான் நினைச்சேன். என்னோட பாசம் காதல் உண்மையானதுப்பா. சரிடா, இப்போதைக்கு இந்த பேச்சை விடு. என் பிள்ளைகளை நான் உங்களை நம்புறேன். நான் இப்போதைக்கு இனி இந்த பேச்சே வேண்டாம். அவரால் போய் வேலையை பாருங்க. நீ ஆபீஸ் போடா. சரத்து ஸ்டேஷன் கிளம்பு. சரிங்கப்பா. மாமா ப்ளீஸ் மாமா, நீங்க எதுவும் என் பிள்ளைகளை நான் தப்பா நினைக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி யாரும் நினைக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். வேண்டாம், இப்போதைக்கு இந்த பேச்சை விட்டலாம். சரி மாமா. மாமா சாரி, உங்ககிட்ட அப்படி எதிர்த்து பேசுனது தப்புதான். ஆனா எனக்கு வேற வழி தெரியல மாமா. சரத்து கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல. அது மாதிரி பொண்ணு பார்க்க வந்து அந்த பையனும் வேணி மேல ஆசைப்பட்டுட்டு அந்த பையன் மனசையும் நான் கஷ்டப்பட விரும்பல. அதான் மாமா இப்ப உடனே நான் எல்லாத்தையும் பேசுனது. சாரி மாமா. ஓகேடா. மாமா சொல்லு. எனக்கு நீங்க அன்னைக்கு ஒரு நாள் வாக்கு கொடுத்தீங்க, ஞாபகம் இருக்கா? என்னடா? சென்னை ப்ராஜெக்ட் நான் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு இங்க வீட்டுக்கு வந்தப்போ உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு, இல்ல நான் என்ன செய்யணும்னாலும் சொல்லு, உனக்காக நான் அதை செய்யறேன்னு சொன்னீங்க. ஆமா. அத நான் நேரா வரும்போது எப்ப வேணாலும் உங்ககிட்ட கேக்குறேன்னு சொன்னேன். ஏண்டா அதை இப்ப கேட்க போறியா? ஆமா மாமா, உங்க ஃப்ரெண்டுக்கு வாக்கு கொடுத்துட்டேன் தான் நீங்க இவ்வளவு போராடுனீங்க. ஆனா நீங்க எனக்கு கொடுத்த வாக்கும் இருக்கு. நான் என்ன பண்ணணுங்கிற? மாமா என்னோட ஆசை, ப்ளீஸ் மாமா, சரத்துக்கும் வேணிக்கும் எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. டேய் ப்ளீஸ் மாமா. நீங்க சொன்னீங்க நேத்து என் ஃப்ரெண்டோட குடும்பம் அவ்வளவு நல்ல குடும்பம், அந்த பையன் ரொம்ப நல்ல பையன், வேணி அப்படி பாத்துக்குவான்னு. ஆனா அதை விட உங்க பையன் சரத்தை பத்தி உங்களுக்கு தெரியும். இனி நம்மள நம்பி வந்த பொண்ணு, அவளை நல்லா பாத்துக்கணும் தானே நினைக்கிறீங்க. சரத்தை நல்லா பாத்துக்குவா மாமா. இன்னைக்கு நீங்க எனக்கு கொடுத்த வாக்கு என்ன சொன்னாலும் செய்வேன்னு இப்ப நான் சொல்லியிருக்கேன் மாமா. ப்ளீஸ் சரத்துக்கும் வேணிக்கும். அண்ணே இதுதானே நம்ம பிள்ளைங்க, எப்பவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துக்க மாட்டாங்க. டேய் போதும்டா, வா கிளம்பலாம். மாமா பார்க்கலாம்டா. இப்ப நான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணும். நான் நாளைக்கு என்ன ஏதுன்னு சொல்றேன். சரிங்க மாமா.